ஏங்க வாங்க. ஏங்க சாப்பாடு ஆறிட போகுது, சீக்கிரம். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே. ஏய் கமான் யூ. இந்த போன் என்னத்தை உருட்டுச்சுன்னு தெரியலையே. ஓ வாட் டுடே ஸ்பெஷல்? மாங்கா. ஐயோ செம்ம மேட்ருங்க. இந்த மாங்காய் இருக்குது, மாங்காய் எப்பா. காட்டுங்க. போ செம்ம இருக்குது. ஒரு கடி. எனக்கு மாங்காய் பிடிக்காது. மாங்காய் பிடிக்காதா? சரிடா மாங்காங்க. நீங்க மாங்காய் எவ்வளவு பெரிய மேட்ரு தெரியுமா? ஏன்னா சின்ன வயசுல நானும் பஞ்சும் அரட்டாயிரம் போட்டின்னு மாந்தோப்புக்குள்ள ஜம்ப் பண்ணி மரத்து மேலே எரித்துட்டு திரும்ப மாங்காவை பிடிச்சி வரும்போது காவகாரம் எங்களை பிடிச்சி ஜட்டியோட கட்டி வச்சு உரின்னு உரிப்போம். அப்போ கூட நாங்க மாங்காவை கச்சினே தான் அடி வாங்குவோம். மாங்காய்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஃபினிஷிங் டச்சு, அப்படியே உப்பு மிளகா போட்டு டச் பண்ணி சாப்பிட்டா செம்ம தூளா இருக்கும். ஏங்க மாங்காய்க்கு இங்கிலீஷ்ல என்னங்க? மேங்கோ. மாம்பழத்துக்கு மேங்கோ. நாங்க இங்கிலீஷே. நான் இங்கிலீஷ்னு கேட்குறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்றீங்க. மொத்தம் 26 எழுத்து. அதை வச்சு உங்களுக்கு தெரியாம மாத்தினுக்கிறீங்க. எங்க தமிழ் எத்தனை எழுத்து தெரியுமா? 247. தமிழ் தாங்க என்னைக்குமே பெருசு. சம லாங்குவேஜ். அதுவும் எங்க சென்னை தமிழ் இருக்குது, டக்கர் லாங்குவேஜ். சாப்பிடுங்க எல்லாம் வெத்து பீட்ரு தான். ஐயா, என்ன தம்பி மாங்காவிய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு? இவ சாப்பிட்டாளா இல்லையா ஒண்ணுமே தெரியலையே. அவளை கையும் களமா பிடிக்கணும் தான் இவ்வளவும் பிளான் பண்ணோம். கடைசியில மிஸ் ஆயிட்டாளே. கடைசியில நம்ம போடுற பிளான் எப்படியாவது நாசம் ஆயிடுது. இந்த டைம்ல இவ எதுக்கு இங்க வரா தெரியலையே மல்லிகா. வாங்க வேதா, உட்காருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா போட்டிருக்குன்னு நாகராஜ் சொன்னாரு. இன்ஃபேக்ட் நாங்களே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா வெளியாளுங்க யாரும் வந்து உங்களை பார்க்க கூடாதுன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதனாலதான் வேதா என்னால உங்களை வந்து பார்க்க முடியல. இதுல தப்பா எடுத்துக்க என்னங்க இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது சரி, என்ன இந்த பக்கம் ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பக்கத்துல ஷேர் மார்க்கெட் சென்டர் ஒன்று இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலான்னு போனேன். போற வழியில தானே உங்க வீடு. அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐயோ, நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். உங்க ஹஸ்பண்ட் நாகராஜ் எப்படி இருக்காரு? அவரை நாய் கடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன மல்லிகா, அவருக்கு என்ன? அவர் நல்லா தானே இருக்காரு. ஆமா, அவருக்கு நாய் கடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன வேதா இப்படி கேக்குறீங்க? அவரை நாய் கடிச்சதே எங்க வீட்ல தான். என்ன மல்லிகா சொல்றீங்க? அவருக்கு நாய் கடிச்சது உங்க வீட்லயா? ஆமா வேதா, உங்களுக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாருல்ல, உண்மையாவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேற உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அம்மா போட்டா பொதுவா பாடி ரொம்ப வீக் ஆகும் இல்லையா? உங்களுக்கு ஹெல்தியா இருந்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசி ஃபாரின்ல இருந்து ஹெல்தியான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் இந்த டானிக் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியாதுங்கிறதுனால நாகராஜ வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் கேக்குறீங்க?
அவர் வீட்டுக்கு வந்த டைம்ல எங்க செக்யூரிட்டி வேற நாயை கார்டன்ல அவுத்து விட்டுருந்தாரு. நாய்க்கு நாகராஜ் யாருன்னு தெரியாது இல்ல, வெளியாளுன்னு நினைச்சு அது கடிச்சிருச்சு. எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க டாக்டர் கிட்ட பேசி அவரை வர வச்சு நாகராஜ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவரை நான் இங்க இருந்து அமிச்சேன். நாய் கடிச்சதுன்னு சொன்னாரு, ஆனா மல்லிகா வீட்ல நாய் கடிச்சதுன்னு சொல்லவே இல்லையே. டானிக் கொடுத்தாரு, ஆனா மல்லிகா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? ஏன் வேதா சொல்லலையா? சொன்னாரு மல்லிகா, டானிக்கும் கொடுத்தாரு. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் மயக்கமா இருந்ததுனால அவர் என்ன சொன்னாருன்னு சரியா கவனிக்கல. மல்லிகா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன வேதா தலை வலிக்குதுங்கிறீங்க? நான் ஏதாவது டேப்லெட் கொடுக்கவா? இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். டேப்லெட் எல்லாம் வேண்டாம், நான் வரேன். ஷியோரா? சரி, பாத்து. வரேங்க. நைஸ். ஏங்கா, இது வரைக்கும் நான் எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கேன், எல்லாமே சொதப்பலா தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ யதார்த்தமா நான் கேட்ட கேள்வி அது பத்திக்கிச்சு. என்ன மல்லிகா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அக்கா, நான் வேதாக்கு டானிக் வாங்கி கொடுத்தது, நாகராஜ் நம்ம வீட்டுக்கு வந்தது, இது எல்லாத்தையுமே அவர் வேதா கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. அவர் அப்படி பண்ணது எனக்கு சாதகமா போச்சு. என்னடா நாகராஜ் இங்க மல்லிகா வீட்டுக்கு வந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லைன்னு வேதா மனசுல சந்தேகம் உண்டாகி இருக்கு. இந்த சந்தேகம் போதும், நான் இத ஊதி பெருசாக்கிடுவேன். இப்பவே வேதாக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த தலைவலி போகவே போகாது, நான் போகவும் விட மாட்டேன். எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நான் பண்ற எல்லாமே சக்சஸ் தான். என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வர வர எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதே இல்ல. எனக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் இல்லாத. சுதி தப்பா இருந்தா உனக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். எப்படியும் ஜீ தமிழ்ல நடக்கிற சரிகமா பால நான் கைந்துக்கிறேன், பல அவார்டுகளை வாங்குறேன். என்கிட்ட என்ன சொன்னீங்க? அதாங்க ஜீ தமிழ்ல நடக்கிற சரிகமா பால கைந்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. நீங்க எல்லாண்ட ஏதோ போட்டு வாங்கலான்னு பாக்குறீங்க, ஆனா என்ன விஷயம் தான் எனக்கு தெரியல. நீங்க டபுள் மீனிங்ல கேட்காம சிங்கிள் மீனிங்ல கேட்டுருங்களேன். நாய் கடிச்சதுன்னு சொன்னீங்களா இல்லையா? எஸ் ஆஃப் கோர்ஸ். தோ நாய் கடிச்ச காயம், காயத்துக்கான மருந்து. மல்லிகா வீட்ல நாய் கடிச்சதுன்னு ஏன் சொல்லல? ஐயோ, இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களாண்ட நான் சொல்லல. என்ன சொன்னீங்க? வேதாஜி, நான் உங்களாண்ட மல்லிகா வீட்டு நாய் தானே கட்சின்னு சொல்லல. நல்லா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. எப்ப சொன்னாரு? வேதாஜி, அன்னைக்கு நாய் கட்சி நான் வரும்போது செம்ம டயர்ல செம்ம வலியோட இருந்தேன். அப்போ நீ வந்து ஏடா உடம்பா என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நீங்க தப்புன்னு கேட்டு பயத்துல மறந்துடுவேன்ல. என்ன சொன்னா நான் இது என்ன சொன்னேன்? வேதாஜி, எனக்கு பயங்கர டயர்டா இருக்குது, நான் படுக்க போறேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க வேணா வந்து அப்பா கிட்டையும் அண்ணி கிட்டையும் கேட்டுக்கோங்கன்னு சொன்னேனே. நான் சொன்னேன் அது ஏன் அப்படி சொன்னேன்? ஏன்னா நான் வர சொல்லியே அப்பாவும் அண்ணியும் வெளியே இருந்தாங்க. என்ன ஆச்சு நாகராஜன் கேட்டாங்க.
அப்பா வேதாஜி மருந்து வாங்கிறதுக்கு மளிகை வீட்டுக்கு போனேன். அப்போ அங்கே இருக்கிற நான் என்ன லவக்குன்னு கடிச்சிட்டு ஃபுல் டீட்டெயில் சொன்னேன். அது அவங்களாண்ட சொல்லிட்டு உங்களாண்ட என்ன சொன்னேன்? உங்களுக்கு இதான் டீட்டெயில் வேணும்னா அவங்களாண்ட கேட்டுக்கோங்க தானே சொன்னேன். இதான் வேதாஜி உங்ககிட்ட கெட்ட பழக்கம். நீங்கள் அவங்களாண்ட கேட்டீங்களா கேட்கலையா? யோசிக்கணும். யோசிங்க. ஐயோ டே நாகராஜா, எனக்கூடமா ஒரு ஃப்ளோல வாயை விட்டு நீயே புண்ணாக்கிக்கிட்டே ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவங்க மட்டும் வந்துச்சு டவுசர் டாரா கீஞ்சிரும். கேட்டீங்களா கேட்டீங்களா? இல்ல. ஐயோ என்னங்க நீங்க இப்படிதாங்க. நீங்க அப்பவே கேட்டதா இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்குமா? ரொம்ப மோசங்க நீங்க. எஸ்கேப். அப்போ நீங்க மாமா கிட்டயும் கல்பனா கிட்டயும் சொல்லிருக்கீங்களா? என்கிட்ட மட்டும்தான் சொல்லலையா? ஏங்க சத்தியங்க சத்தியம். இந்த நாய்கட்டி மருந்து மேல சத்தியம். உங்களுக்கு வாங்கி கொடுத்துற அந்த எழுத்து மருந்து அது வழியும் சத்தியம். ஏங்க அப்ப அந்த டானிக் பத்தி எல்லாம் சொன்னீங்க, ஒரு வார்த்தை இது மல்லிகை கொடுத்ததுன்னு சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம். ஆனா அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா. ஒரு ஃப்ளோல அப்படியே மறந்துருப்பேன். அதை போய் நீங்க பெருசாகி நாங்க இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என் மேல. பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல தேவையில்லைங்க. பரவாயில்ல நம்பிக்கை நீங்க நம்ப வேணாம் விட்டுருங்க. நீங்க நம்பவே வேணாம் விடுங்களேன். நீங்க வேணா போய் ஜெமினி கிட்டயும் சரோஜா கிட்டயும் அதாவது அப்பா கிட்டயும் அண்ணி கிட்டயும் போய் கேட்டுக்கோங்க. அப்படியே உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் நீங்க நம்பவே வேணாம் விட்டுடுங்க. சே அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு மல்லிகா வீட்டுல நாய் கிடைச்சதா மல்லிகா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லல. அதான் சின்னதா ஒரு டவுட். மத்தபடி எதுவும் இல்லைங்க. சரி ஓகே ஓகே. இனிமேல் என்ன எங்க நாய் கச்சாலும் அந்த ஸ்பாட்ல முதல்ல ஒரு போன் அடிச்சு வேதாஜி என்ன நாய் கச்சினுக்குதுன்னு சொல்லிடுற போதுமா? ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? வாயை கழுவுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சரியா? அப்பா முருகா ஞான பண்டிதா என்ன காப்பாத்துப்பா. இப்ப ஏதோ உளறி இவங்க கிட்ட எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. அப்பா உண்மை தெரிஞ்ச வேதாஜி என்ன கோமணத்தோட ஓட விட்டுருவாங்க. கோமணத்தோட நீ பர்சனாலிட்டியா இருப்ப. ஆனா நான் ஐயோ நடிச்சு கூட பார்க்க முடியலையே. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒரு பக்கம் வேதாஜி, இன்னொரு பக்கம் ஜெமினி கணேசன், இன்னொரு பக்கம் ஃபுல்லா மேக்கப் போட்ட சரோஜா தேவி எங்க அண்ணி. ஐயோ எப்பா இதை ஒரு ஐடியா கொடுப்பா. என்ன பண்றது? நான் என்ன தேங்க்யூ. பர்னட் ஷா புக்கு படிச்சுனுக்கிறாரு. இவர் ரொம்ப புத்திசாலியாச்சே. இவரை எப்படி குழப்பறது? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா எனக்கு ஒரு ஐடியா கூட ஐயா. ஏதாவது ஒரு நாடகம் ஆடி எங்க ரெண்டு பேத்தையுமே கவுக்கணும். எங்க அந்த சரோஜா தேவி? மாமா டீ காஃபி ஏதாவது? காப்பியே கொடு. தம்பி தம்பி அண்ணி டீ காஃபி ஏதாவது? வேண்டாம் அண்ணி. இந்த 2 டிக்கெட்டும் அதையும் மேதாவிங்க. நாம கொஞ்சம் அரை டிக்கெட்டு. வேதாஜி இவங்க 2 பேர்கிட்ட விசாரிச்சாங்கன்னா நாம மாட்டிப்போமே. நமக்கு என்னைக்குமே சொந்த மூளை இருந்தது கிடையாது. சினிமா படத்தை பார்த்து ஒரு சீனை காப்பி அடிக்க வேண்டியதுதான். இப்ப எந்த படத்தை செலக்ட் பண்ணலாம்? நம்மளா வாயை விட்டா தான் உண்மை வெளியே வரும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் வையே, அதே ரசமாயிரும். பாவத்துக்கு பாபநாசம் இது பாபநாசத்துக்கு பாப்போ ஆரம்பமே குழம்புதே. மொத்தத்துல பாபநாசம். காதல் மன்னன் ஜெமினி கணேசனா இல்ல காதல் இளவரசன் கமலஹாசனான்னு பார்ப்போம். நகாஜி சொல்லுங்க அப்பாஜி. என்னடா உலக மகா அதிசயமா இருக்குது. வழக்கமா கூட்டு உதவி பண்றான்னு கூட உதவி பண்ண மாட்டேன். இப்ப மாத்திரை சாப்பிடறதுக்கு நான் கேட்காமலே நீ ஏன் தண்ணி கொடுக்குற? பேசு பேசு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு கண்ணதாசன், பாரதிதாசனா கண்ணதாசனா தெரியல, ஆனா 2 பேரும் யாரும் இந்த மேட்டரை சொல்லிடுறாங்க. சரி அவங்கள விடு. சொன்னாங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னடா இது? வழக்கமா முழங்காலாம் கிழிஞ்சு கிழிச பேண்டோட லாலி பிள்ளின்னு அழைச்சிக்கிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு சாய வேட்டியோட நிக்கிற?
மெர்சல் படத்துல ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கலையா? இல்லையா? தமிழனா வேட்டி கட்டணும் அப்படின்னு எங்க தளபதி எங்களாண்ட சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? ஆமா. சொல்லிட்டாரா? டே கண்ணா, நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தா நான் வேட்டி தானே கட்டிட்டு இருக்கிறேன். அன்னைக்கே நான் தமிழன் ஆயாச்சு. இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரும். ஆனா உங்க பையனுக்கு ஒரு விபத்து நடந்துருக்குது, அடிபட்டுருது, பேண்ட் போட முடியாம வேட்டி கட்டினுக்கிற, நாய் கட்சிச்சுன்னு உங்களாண்ட நான் சொல்ல. நீங்க சொல்ல மல்லிகா வீட்டுக்கு பொண்ணாங்க இருக்க நாய் என்ன கட்சிச்சுன்னு சொன்னா அதை மட்டும் மறந்துட்டீங்க பாருங்க. ஹோல்டன். மல்லிகா வீட்டுல ஒண்ணு நாய் கடிச்சுன்னு எப்படா சொன்னேன்? வந்து நின்ன நொண்டிக்கிட்டு இருந்தா ஏன் நொன்றேன்னு கேட்டா நாய் கடிச்சதுன்னு சொன்னீங்க ஒழியா மல்லிகா வீட்டுல கடிச்சது எப்படா சொன்னேன்? மல்லிகா வீட்டுக்கு போனேன், மல்லிகா வீட்டுக்கு நாய் தான் நான் கட்சிச்சுன்னு உங்களால தெல்ல தெளிவா சொன்னேன். மறந்துடுவேன். ஓ, நீங்க மறந்துட்டீங்க. நான் சொன்னேன். சொல்லடா, எப்ப சொன்னேன்? அப்பா என்னப்பா? இல்ல நீங்க ஓவரா மாத்திரை போட்டுக்கிறீங்களே. நீங்க சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை இதெல்லாம் போட்டு போட்டு உங்களுக்கு ஞாபகம் மருதி வந்துடுச்சு. கஜினி சூர்யா மாதிரி ஆயின்னு வரீங்க. நீங்க வேணா பாருங்க, சொக்கெல்லாம் கைட்டி உடம்பெல்லாம் கிரிக்கிக்க போறீங்க. நான் சொன்னேன்ப்பா, சொன்னேன். இல்லடா, சொல்லியிருந்தா எனக்கு ஞாபகம் இருக்குமே. எங்க சொன்ன நீ? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், தயவு செய்து கேக்குறீங்களா? சரி சொல்டா. வேதாஜி உடம்பு ரொம்ப வீக்காரு, விட்டமின் மாத்திரை வாங்கி வந்திருக்குன்னு சொன்னா சொல்லியா? ஆமா சொன்ன, பெரிய விஷயம். சாமா, கை கொடுங்க. வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது, ட்ரை பண்ணி நல்லா வந்து. விட்டமின் மாத்திரை வாங்கிறதுக்காக நான் மல்லிகா வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல. அது மல்லிகா வீடா மருந்து கிடையாது. மாத்திரை வாங்க ஏன்னா மல்லிகா வீட்டுக்கு போனேன். அப்பா வேதாஜி மாத்திரை கொடுக்குறேன்னு சொன்னதே மல்லிகா தான். அதுதான் மல்லிகா வீட்டுக்கு போனேன். அப்ப மல்லிகா வீட்டுக்கு நான் இதில் அப்பக்கு கட்சின்னு சொன்னேனே. எங்கடா சொன்னேன்? நாய் கடிச்சிச்சுன்னு சொன்னேன். மல்லிகா வீட்டுல தான் கடிச்சுன்னு எப்ப சொன்னேன்? அப்பா மல்லிகா வீட்டு நாய் தான் கட்சிச்சு நான் சொன்னேன்ப்பா. சத்தியமா சொன்னேன்ப்பா. அப்பா மல்லிகா வீட்டு நாய் தான் கட்சிச்சு உங்களோட சத்தியம் சொன்னேன்றான்பா. சொன்னப்பா என்ன தப்பவே மாட்டீங்க. எல்லாம் பார்த்து பச்சு போக. மல்லிகா விட்டு நாய் கட்சிச்சு அப்பாட்டு சொன்ன நம்பவே மாட்டேங்கிறாரு. ஜெமினி கேச கோயம்பிட்டாரு. அழகுறா நவுக்கண்ணா, நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குதுரா. காலைல நாய் கடிச்சிச்சுன்னு சொன்னேன், டாக்டர் போய் பார்த்தேன்னு சொன்னேன், மருந்து மாத்திரை கொடுத்தாருன்னு சொன்னேன், எல்லாம் சொன்னடா. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா மல்லிகா வீட்டுக்கு போனதுன்னு சொல்லவே இல்லையே. போங்கப்பா, உங்களுக்கு வயசாச்சுப்பா. சொன்னா நீங்க சொல்ல வேணான்றீங்க. அப்பா நீங்க வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் சக்தி வாய்ப்பு இருக்குது. ஐயோ சரோஜா. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணி அண்ணி உங்களோட அன்னைக்கு நாய் கட்சின்னு சொன்னா சொல்லியா? சொன்னீங்க. மல்லிகா வீட்டுக்கு போனா மல்லிகா வீட்டு நாய் கட்சின்னு சொன்னா சொல்லியா? பாத்தீங்களா சொன்னப்பா. அது சொல்லல இல்ல. அவனுக்காக சொல்றியா, எனக்காக சொல்றியா? அவன்கிட்ட சொல்லுமா, அவனுக்கு தரமா குழப்பம். இல்ல